பட்ஜெட் ஆரம்பிச்சிருச்சு, இன்னைக்கு புதுசு புதுசாக திட்டங்கள் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம்னா ஊரா விட்டு பிள்ளைக்கு பேர் வச்சுட்டு வந்திருக்காங்க. இதுதான் பட்ஜெட்டு இன்னைக்கு, இந்த வருஷத்து பட்ஜெட். அது என்னென்ன திட்டங்கிறத சொல்கிறேன், கொஞ்சம் பாருங்கள். உலகம் உங்கள் கையில் போன ஆட்சியில் வச்சது, அதுக்கு இவங்க பேர் வச்சிருக்கிறது வெற்றி மடிக்கணினி திட்டம். அடுத்து கலைஞரின் கனவு இல்லம், அதுக்கு இவங்க வச்சிருக்கு வெற்றி வீடு திட்டம். பழைய ஆட்சியில் முதல்வர் படைப்பகம், இந்த ஆட்சியில் டிஜிட்டல் நூலகம். பழைய ஆட்சியில் அது முதியோர்களுக்கான அன்பு சோலை திட்டம், இங்கே மூத்த குடிமக்கள் பொழுதுபோக்கு மையங்கள். போன ஆட்சியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், இந்த ஆட்சியில் பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம். போன ஆட்சியில் நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம், இங்கே மண்ணின் மகள் திட்டம். போன ஆட்சியில் விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், இந்த தடவை நவீன மிதிவண்டி திட்டம். இந்த பேர் மாத்திரத்துக்கு தான் இப்போ பட்ஜெட் நடத்துனீங்களா? புதுசாக எந்த திட்டங்களையும் கொண்டு வரல. ஏற்கனவே போன வருஷம் கல்வி நிதிக்கு 48,000 கோடி ஒதுக்குனதை இந்த தடவை 44,000 கோடி ஒதுக்கியாச்சு. பள்ளி கல்விக்கு 4,000 கோடி கம்மி, உயர்கல்வித்துறைக்கு 300 கோடி கம்மி. இப்படி தான் பட்ஜெட் போட்டிருக்கீங்க. மீனவர்களுக்கான உதவித்தொகையும் 7,000 குறைச்சாச்சு. ஆக மொத்தம் 2,500 மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்ததும் போங்கு. மாற்றம் மாற்றம் மாற்றம்னு சொல்லி சொல்லி ஏமாற்றத்தை மட்டுமே இந்த பட்ஜெட்டில் பரிசாக கொடுத்திருக்கிறார்கள். வேற ஒன்றுமே இல்லை. கீழே குதிப்பாங்க இப்போ கமெண்ட்ல, எங்களை தெரியுமா அப்படின்னு கம்பு சுற்றிக்கிட்டு அதுக்கு ஒரு குரூப் வரும். அதுக்குன்னே பெற்று வளர்த்துருக்காங்க இந்த குரூப்பை. அடுத்த ஏதாவது பதிவு போட்டான்னா ஒரு 0 ஃபாலோவர் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டு, முகமே தெரியாத ஒரு அக்கௌண்ட்டை லாக் பண்ணி வச்சுட்டு சில அக்கௌண்ட்டு, அது மூலமாக பதில் கொடுக்கறதுக்குனே ஒரு கூட்டத்தை இதுக்குன்னே திரட்டி வச்சுருக்காங்க. அவங்க கீழே வருவாங்க, கமெண்ட் போடுவாங்க. அடப்போங்கப்பா, நீங்களும் உங்கள் பட்ஜெட்டும் அறிவார்ந்த பட்ஜெட்டும் ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய திட்டங்களும் ஒன்றுமே இல்லை. ஏற்கனவே போன ஆட்சியில் இருக்கிற திட்டத்தை பேரை மாற்றி கொடுத்துருக்கீங்க. அவ்வளோதான் இந்த பட்ஜெட்டோட ஒர்த்து 0.